அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று யாழ் கொட்டடி நமசிவாய வித்தியாலயம் பற்றி ஒரு சிறு பார்வை ஒன்றை பார்த்துக்கொள்வோம். இது பார்த்திங்கன்னா பாடசாலையின் முகப்பு தோற்றம் உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. இது பாடசாலை சுவர்களில் அழகான ஓவிய சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றது. பாடசாலைக்குள் நாங்கள் உட்புகும்போது வாசல் பகுதியில் கோவிட்-19 கால மாணவர் பெற்றோர் பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பாடசாலைக்குள் உட்புகுந்த வேளை மேலே டிஜிட்டல் பலகைகளில் நேரம், திகதி மற்றும் பாடசாலையின் மிஷன் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த க்ரீன் கலரில் காணப்படும் நீங்கள் டிஜிட்டல் பலகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடயங்கள் பொதுமக்களுக்கும் மற்றும் யாருக்கும் தெரியக்கூடியதாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் வலதுபுறமாக நாங்கள் பார்க்கின்ற போது பாடசாலையில் ஆசிரியர்களுக்கான மோட்டார் சைக்கிள் பார்க் மிக அழகாக இருக்கின்றது. அதேபோல் பாடசாலை சூழல் கட்டிலுக்கு ஏற்றதாக கவிநிலை மிக்கதாக மரஞ்செடிகள் நிறைந்ததாக ஒரு கவிநிலை மிக்க ஒரு குளிர்ச்சியான இடமாக பாடசாலை சூழல் காண்பிக்கப்பட, இடதுபுறம் மாணவர்களுக்கான இந்த கோவிட்-19 கால ஹேண்ட் வாஷிங் செய்வதற்கான இடம் காணப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக பாடசாலையின் இடதுபுறம் 2 நீர்த்தாங்கிகள் காணப்படுகின்றது. அதே போன்று மாணவர்களுக்கான சைக்கிள் பார்க் இடதுபுறம் காணப்படுகின்றது. அடுத்தது நிர்வாக பகுதிக்குள்ளே நாங்கள் போகிற போது அதில் வரவேற்பாளர் அறை ஒன்று காணப்படுகிறது. அதுக்கு கீழ்ப்புறமாக பாடசாலை மாணவர்கள் அணிய வேண்டிய சீருடை பற்றிய படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக பாடசாலையின் கிடைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு அருகாக 5S பற்றிய ஒரு விளக்கம் ஒன்று காணப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக பாடசாலையின் மிஷன் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக பாடசாலையின் செயற்பாடுகள் தொடர்பான படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பாடசாலையின் பார்த்தீங்கன்னா கீழே ரிசல்ட்ஸ், OL ரிசல்ட்ஸ், கிரேட் 5 ரிசல்ட்ஸ் மற்ற குவாட் இன்புட் காசு நிதி விடயங்கள் தொடர்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த கோவிட்-19 கால சுகாதார குழு பற்றிய விவரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலையின் 2021ஆம் ஆண்டுக்கான பாடசாலை பொறுப்புகள், கடமை பொறுப்புகள் பற்றிய விவரம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த முன்பகுதி மிகவும் அழகாக நேர்த்தியாக காணப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே பாடசாலையில் இந்த ஒவ்வொரு தவணையிலையும் ஒரு சிறந்த மாணவர் தெரிவு செய்கின்ற நிகழ்வு இந்த பாடசாலையில் நடைபெறுது. அந்த மாணவர்களை காட்சிப்படுத்துவதற்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அலுவலகத்துக்குள்ளே ஆஃபீஸுக்குள்ளே போகிற போது இந்த விசிட்டர்ஸுக்கான ஒரு அழகான இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் இது வைஸ் பிரின்சிபல் இடம் இங்கால. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேராக வருகின்ற பொழுது ஃபிங்கர் பிரிண்ட் கையொப்பமிடுவதற்கானது. இதில் அழகாக குட் மார்னிங் என்பது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பாடசாலை அதிபரினால் செய்யப்பட்ட பொருள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஆஃபீஸுக்குள்ளே அதிபர் அறைக்குள்ளே நாங்கள் போவோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிபர் அறைக்குள்ளே அழகான தெய்வீகமான இது சைவ பள்ளிக்கூடம் என்றபடியாக சரஸ்வதி படம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது அலுவலகத்தின் இது கோவை பகுதி, கோவைகள். மேலே எங்களோட பாடசாலையின் ஸ்தாபகர் நமசிவாய செட்டியார் அவருடைய படம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். நமசிவாய செட்டியாருடைய படம், CSK என்று பிரபலமானவர்கள் அவருடைய படம் வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த பாடசாலை அவருடைய ஆசியுடன் நடக்கின்ற பாடசாலை. அதிபர் அறையில் உள்ள மிகவும் பிடித்தமானது ஒரு தாயின் பிள்ளையினுடைய படம் வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் பாடசாலையில் உள்ள உறவும் அவ்வாறு தான். பிள்ளைகளும் ஆசிரியரிடம் அதிபரும் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் அல்லது தந்தைக்கும் பிள்ளைக்கும் நிகரானவர்கள். அவ்வாறான ஒரு அன்பு பிள்ளைகளிடத்தில் காட்டப்பட வேண்டும் என்பது அதிபருடைய ஆசை. அதற்காக அலுவலகத்தில் தாயின் பிள்ளையின் படம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாடசாலையின் பிரதான மண்டப பகுதிக்குள்ளே போகிறோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மாடி கட்டிடம் ஒன்று காணப்படுகிறது. அதுக்கு இங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்காலையும் மேலே நூலகம் அமைந்த ஒரு கட்டிடம் காணப்படுகின்றது. மிக அமைதியாக நேர்த்தியாக இந்த பாடசாலை பேணப்படுகின்றது. மாணவர் கற்றலுக்கு ஒப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. நேராக பாருங்கள் ஒரு ஆலயம் ஒன்று காணப்படுகிறது. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் எவ்வாறு பாடசாலை சூழல் இருக்கின்ற உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த கோவிட்-19 கால சுகாதார அறைக்குள்ளே போகிறோம். அதில் கோவிட் மற்றும் விவரங்கள், ஆரோக்கியமான வாழ்வுக்கான விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவிட்-19 கால சிக் ரூம், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கான தனியான விரிப்புகள் இடப்பட்டு மிக நேர்த்தியாக சுகாதார குழுவினால் இந்த இடம்
பராமரிக்கப்படுகிறது. ஆசிரியர் ஓய்வறைக்குள்ளே இப்போ போவோம். இது எங்களுடைய ஆசிரியர் ஓய்வறை. உண்மையில் ஆசிரியர்களுக்கு ஒரு வளமான ஓய்வறை ஒன்று தேவை என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மிக நேர்த்தியாக இந்த ஓய்வறை பராமரிக்கப்படுகிறது. இல்லை பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஒன்று காணப்படுகிறது. இதில் காணப்படும் வசனம், தனது கடமையினை பொறுப்புணர்வுடன் நிறைவேற்றி நேர்மை, ஆர்வம், சுறுசுறுப்பு நிறைந்த ஒரு சிறந்த மனிதரை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு ஆசிரியரும் முன்னாக நிற்கின்ற போது தனக்குள் அவர் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு வாசகம் இது. இப்பொழுது நாங்கள் நூலக பகுதிக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் நூலகத்தை பார்க்குறீங்க. நாங்கள் நூலகத்தை இந்த வருடம் கணக்கெடுக்க வேண்டியிருக்கிறது. புத்தகங்களை நூலக பொறுப்பாசிரியர் திரு ஜஸ்டின் அண்டனிட்டோ அவர்கள் அந்த புத்தகங்களை எடுத்து அடுக்கி கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னே அதிபர்களுடைய படம், எனக்கு முதல் கடமையாற்றிய அதிபர்களுடைய படம் மற்றும் பெறுமதியான வாசகங்கள் அடங்கிய நூலகம் அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. இதில் நாங்கள் முதல் சொன்னங்கிற ஃபவுண்டர் அவர்கள் நமசிவாயன் செட்டியார் அவருடைய வீட்டில் வசித்த ஈழத்தின் முதல் சித்தர் கடற்சாமிகளுடைய படம் அவர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட பாடசாலை நூலக பொறுப்பாசிரியரும் சிரேஷ்ட ஆசிரியருமான திரு ஜஸ்டின் அண்டனிட்டோ அவர்கள் நூலகம் பற்றி 2 வார்த்தைகள் கூறுவார். சொல்லுங்கள் சார். வணக்கம். நூலகத்தில் புத்தகங்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அவர்களுடைய தேவைகளுக்கு எடுக்கிறதுக்கு ஏற்ற விதமாக வடிவாகவும் ஒழுங்காகவும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் கைநூல்கள் அவர்களோட தேவைகளுக்கு ஏற்றமாறு துரிதமாக எடுக்கக்கூடியவாறு கலையங்க தலைப்பிட்டு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி. இப்பொழுது நாங்கள் பார்க்குறது ஐசிடி பகுதி. உண்மையிலங்களுக்கு கண்ணனிகள் மிக குறைவாக காணப்படுகிறது. மாணவர் கற்றலுக்கு போதியதாக இல்லை. இதில் உதவி வழங்கக்கூடிய புலம்பெயர்ந்த மக்கள், பாடசாலையில் ஆர்வமுள்ள பழைய மாணவர்கள் எங்களுக்கு அந்த உதவிகளை வழங்கினா பேருதவியாக இருக்கும். உண்மையில் எங்களோட பாடசாலை மிக அழகான ஒரு பாடசாலை. கவிநிலை மிக ஒரு இயற்கையான தாவரங்களை கொண்டு மிக அழகாக இருக்கின்ற கற்றலுக்கு ஒப்பான ஒரு பாடசாலை. இப்போ பார்த்திங்கன்னா இது எங்களோட பாடசாலையில் காணப்படுற ஆலயம், சிவன் ஆலயம் காணப்படுகிறது. இதில் இந்த பாடசாலை பற்றிய நேரம் அது தெரியக்கூடிய மாதிரி டிஜிட்டல் பலகை கொண்டு காணப்படுது. அங்கால கடற்சாமிகள் படம் காணப்படுகின்றது. எங்களோட விஞ்ஞான ஆய்வுக்கூடம் மிக நேர்த்தியாக இந்த ஆய்வுக்கூடம் விஞ்ஞான ஆய்வோட பொறுப்பாசிரியர் திரு அவினாசன் தில்வில் அவர்களால் பராமரிக்கப்பட்டு கொண்டு வருது. இதில் நிறைய விஷயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கணும். அவற்றை நீங்கள் இப்போ பார்க்கலாம். விஞ்ஞான பாடத்தோட நிறைய விடயங்களை மிகவும் திறமையான முறையில் ஆசிரியர் இதில் காட்சிப்படுத்தியிருக்கின்றார். மாணவர்களுக்கு ஏற்றவாறு இது விஞ்ஞானிகள், தத்துவ ஆசிரியர்கள் மற்றும் நிறைய விடயங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இதை பார்த்திங்கன்னா தரம் 5 மாணவர்களுக்கான நாங்கள் அந்த மெல்ல கற்கும் மாணவருக்கான ஒரு விசேட வகுப்புண்டு திரு ஆண்டனி சார் அவர்கள் அந்த வகுப்பை முன்னெடுக்கிறார். இது ஒரு செயற்பாட்டறை, தரம் 5க்கான செயற்பாட்டறை. மிக அழகாக படங்கள் தீட்டப்பட்டு நல்ல முறையில் இதை நாங்கள் பராமரித்து கொண்டு வரோம். உண்மையில் ஆசிரியர்கள் எங்களுக்கு நல்ல முறையில் செயற்படுறபடியாக எங்களுக்கு இந்த இலகுவாக இந்த விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இது பெண் பிள்ளைகளுக்கான வாஷ்ரூம், பெண் பிள்ளைகளுக்கான வாஷ்ரூம். மிக அழகாக நாங்கள் இந்த மரங்கள் நடப்பட்டு பூங்கன்றுகள் நடப்பட்டு இருக்கின்றது. இது பெண் பிள்ளைகளுக்கான ஹேண்ட் வாஷிங் செய்கிற இடம், கை கழுவும் இடம். எங்களோட பாடசாலையின் கொடி தினமும் ஏற்றப்படுவது எங்களோட பாடசாலையில் ஒரு சிறப்பான ஒரு விடயம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா எங்களோட பட்டொளி வீசி எங்களோட கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் எங்களோட பாடசாலை மாணவர்கள் ஏழ்மையான சூழ்நிலையிலிருந்து பாடசாலைக்கு வருகின்றவர்கள். அதை நாங்கள் உணர்ந்து அந்த மாணவர்களின் வாழ்க்கை ஒளிபர வேணும் என்று ஒவ்வொரு ஆசிரியரும் அதிபராகிய நானும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இதை பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ஹோம் சயின்ஸ் ரூம். இன்றைக்கு டீச்சர் வரையில் இன்றைக்கு வார நாளில் 2 நாள் தான் வருவா. இந்த செயற்பாடுகளும் திருப்திகரமாக இருக்குது. உண்மையில் எங்களோட பாடசாலை சூழல் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. உண்மையில் ஒரு மனிதன் அங்கே வசிப்பதற்கு அந்த சூழல் ஓப்பானதாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் வந்து கற்பதற்கு சூழலின் நிலைமை முக்கியம். அதனை நாங்கள் ஒருத்தரும் உணர்ந்து ஒரு ஆரோக்கியமான நல்ல சூழலை நாங்கள் பாடசாலையில் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையில் மனங்கவரும் ஒரு இடமாக எங்கள் பாடசாலை காணப்படுது. எந்த பக்கம் எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் மரங்கள் நிறைந்து சூழல் மிகவும் அமைதியாகவும் தூய்மையாகவும் காணப்படுகிறது. இதற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும். என்று சொன்னால் எங்களோட பாடசாலையில் எந்த ஒரு கழிவுப் பொருளும் வீசப்பட்டிருக்காது. இது ஆண் பிள்ளைகள் கை கழுவும் இடம், இது பெண் பிள்ளைகளுக்கான கை கழுவும் மேலும் ஒரு இடம். எங்களோட அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா கழிவுப் பொருள் முகாமை. எங்களோட பாடசாலையில் கழிவுப் பொருட்கள் சிறந்த முறையில் முகாமை செய்யப்படுது. இதில் கண்ணாடி, பிளாஸ்டிக், பொது கழிவுகள், கடுதாசி மற்றும் சேதன பசலைகளை உருவாக்கக்கூடிய தொட்டியும் காணப்படுகிறது. இது சிறந்த முறையில் இந்த கழிவகற்றல் முறை எங்களோட பாடசாலையில் நடைபெற்று வருகிறது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட பாடசாலை கிச்சன், சமையலறை.
இந்த சமையல் அறையில் தரம் 1 தொடக்கம் 5 வரை ஆன மாணவர்களுக்கான சமையல் வழங்கப்படுது. ஒரு சுகாதார தகுதி பெற்ற ஒரு சமையலால் இந்த சமையல் செய்து வழங்குகிறார். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆரம்ப பிரிவுக்கான நுழைவாசலில் பார்க்குறீங்க. உள்ளுக்கு நாங்கள் போவோம். இங்கே பார்த்திங்கன்னா வகுப்புகள் இருக்குது. நேர்த்தியான சிறப்பான ஆசிரியர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது தரம் 4 வகுப்பறை. இது பிரைமரி பிள்ளைகளுக்கான கை கழுவும் இடம். இங்கே பார்த்திங்கன்னா தரம் 2 தரம் 1 வகுப்பறைகள் காணப்படுகிறது. இது விளையாட்டு முற்றம் மிகவும் சேதமடைந்த நிலையில் தான் காணப்படுது. எங்களுக்கு இதுக்கு உதவி செய்யக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள் அதை நலன் விரும்பிகள் தொடர்பு கொண்டால் இதை நாங்கள் ஒரு அழகான முறையில் பிள்ளைகளுக்கு வழங்கலாம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்ப பிரிவுக்கு மாணவர்களுக்கான வாஷ்ரூம். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நிலப்பரப்பு குறைவு இருந்தபோது நாங்கள் கிடைக்கக்கூடிய நிலப்பரப்பை பயன்படுத்தி வாழை, நெல்லி, சண்டியிலை போன்றவற்றை பயிர் செய்து நாங்கள் மாணவர் சமையலுக்கு அதை எடுத்துக்கொள்கிறோம் என்பது சிறப்பான விடயம். இப்பொழுது நீங்கள் பார்க்குறது திறன் வகுப்பறைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கும் மற்றது சங்கீதரைக்கும் போகிறதுக்கான வாசல் பார்க்குறீங்க. இந்த கட்டிடம் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சங்கீதரை மிக நேர்த்தியாக சங்கீத ஆசிரியரால் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது எங்களுடைய ஸ்மார்ட் வகுப்பறை. ஒரே ஒரு வகுப்பறை தான் இருக்குது. அதனை நாங்கள் நல்ல முறையில் அதுக்கு பொறுப்பான ஆசிரியர்கள் பராமரித்து வருகிறார்கள். சமூக இடைவெளியை பேணி வகுப்பறை மேசைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பார்த்தீங்கன்னா சங்கீதம் தொடர்பான விடயங்களை ஆசிரியர் காட்சிப்படுத்தி வச்சிருக்கின்றார். இது ஆண் பிள்ளைகளுக்கான வாஷ்ரூம் புதிதாக அமைக்கப்பட்டது. அழகான பாடசாலை என்ற தோற்றம். நன்றி. இதுவரையும் எங்கள் பாடசாலையை பற்றிய விவரங்களை நீங்கள் செவிமடுத்ததற்கு நன்றி. இனிய காட்சிகள், அழகான தோற்றமுள்ள எங்கள் பாடசாலை இறைவன் அருளால் மென்மேலும் வளரும். நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நாங்கள் இது தொடர்பான விவரங்களை மேலும் பல விடயங்களை பதிவு செய்ய இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.